நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருஷத்தோட மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் தொடங்க போகுது. இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எதனால் அப்படின்னாக்க, மே மாதம் நிறையா விஷயம் நடக்கும்னு நினச்சிருப்போம், நடந்திருக்கோம், நடக்காமல் போயிருக்கோம். ஆனால் ஜூன் மாதத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும், இந்தந்த மாதிரியான வேலைகளை செய்யணும், இந்தந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் சாதகமாக கிரக நிலைகள் இருக்கா, உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்தோட ராசி பலனுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் மாதம் முழுக்க மேச ராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்க போகிறாரு. புதன் ரிஷபராசியிலிருந்து 10ஆம் தேதி மிதுன ராசிக்கும் 26ஆம் தேதி கடகராசிக்கும் போக போகிறாரு. சுக்கிர பகவான் ரிஷபராசியிலேருந்து 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு போக போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் மாதம் முழுக்க இருப்பார். சனி பகவான் கும்பராசியில் இருக்கார். 30ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு, இந்த சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. அதே மாதிரி ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், சனி பகவானோட வக்கர நிலை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் ரிஷபராசியில் இருக்கார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். ராசிக்கும் அதிபதி அவர் தான், சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போ அவர் போய் விரயத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சுகஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. புத ஆதித்ய யோகத்தை கொடுத்தாலும் கூட விரயத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அன்றைக்கே அவர் உங்களோட ராசிக்கே வந்து ஆட்சி பெற்று உட்கார போகிறார். அதனால் ஒரு பெரிய அளவில் மருத்துவ செலவு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு 1000-500 செலவாவது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி ஒரு பெருங்கண்டம் நீங்கினது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறத இழுத்துக்கிட்டே கிடக்கும். அது மாதிரி சுக்கிர பகவானும் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் விரயத்தில் தான் இருக்கார். அதாவது சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 4 கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு விரயத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட விரய செலவு அப்படிங்கிறது வரும். ஆனால் பெரும்பகுதி கிரகங்கள் அடுத்தடுத்து ராசிக்கே வந்துடுது அப்படிங்கிறதால பெரிய அளவிலான பிரச்சனை அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் போகிறீங்க. அது மாதிரி சுக்கிர பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி. அவர் வந்து குருவோடு சேர்ந்துருக்கார். அப்படிங்கும்போது விரயஸ்தானமாக இருந்தாலும் கூட சில நல்லதை செய்வார், நல்ல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், சில பேருக்கு நாடு மாற்றம், இது எல்லாமே கூட கிடைக்கும். அதுமாதிரி ஏதாவது கடந்த காலகட்டத்தில் ஒரு பொருள் ஏதாவது தொலைச்சிருப்பீங்க, ஒரு விலை உயர்ந்த பொருளாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக நாம் வச்சுருந்த ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருந்த பொருளாக இருக்கலாம். கடந்த காலகட்டத்தில் தொலைச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். எதையாவது கூட்ட சுத்தம் பண்ணி எதையாவது ஒன்று தேடிக்கிட்டு இருக்கும்போது அது அம்புட்டுக்கும். என்னடா இதை ஒரு வாரமாக தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைக்கல, சரி போனால் போதுன்னு விட்டுட்டு போயிட்டேன், இப்போ கிடைக்கிது பரவாயில்ல அப்படின்னு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மாரி உத்தியோகத்தில் மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி 10ஆம் தேதிக்கு மேலே உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே தலைகீழாக மாறப்போகுது. 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களோட ராசிக்கே ராசி அதிபதி வந்து ஆட்சி பெற்று உட்கார போகிற ஒரு யோகமான நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. இதில் தான் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும், வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது ஒன்றா வரும். கடந்த காலகட்டத்தில் நாம் உழைச்ச உழைப்பு எதுவுமே வீண் போகலடா, நல்லா தான் இருக்குது, ஏதோ அன்னைக்கு 10 ரூபா கொடுக்கலனாலும் இன்றைக்கி 10 ரூபா கொடுக்குதே அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து பெரிய பெரிய நிறுவனத்திலேருந்து வேலைக்கு அழைப்பு வரலாம். இங்கே இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு எங்கேயாவது வெளிநாடு போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. இது எல்லாமே வந்து இந்த காலகட்டங்கிறது நல்லா இருக்குது. இருந்தாலும் சுயஜாதகத்தை ஒரு தடவை சரி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. எதனால் இந்த நேரத்தில் நாம் சுயஜாதகத்தை பார்த்துட்டு வெளிநாடு போகணுன்னு சொல்கிறோன்னா, விரயத்தில் குரு இருக்கார், இன்னும் 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால போகிற இடத்துல நமக்கு ஒரு 50,000 சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு 40,000 தருவான், 30,000 தருவான், 1 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு பாதி தான் தருவான். இந்த மாதிரியான அமைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால சுயஜாதகத்தில் குருவோட பலத்தை பார்த்துக்கிட்டு பயணத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே நேரத்தில் சில பேர் வந்து செய்கிற வேலையை விட்டுட்டு நண்பர்களோட
ஒரு முதல் போட்டு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா செய்யலாம். இது ஒரு சுப விரய செலவு தான் முதலீடு அப்படிங்கிறது. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இது மாதிரி சுப விரய செலவுகள் தாராளமாக பண்ணலாம். இது மாதிரி பிள்ளைகளுக்கு திருமணம், பிள்ளைகளுக்கு ஒரு காது குத்தி பார்க்குறது, இல்லை ஒரு சுப நிகழ்ச்சி வைக்கிறது, இது மாதிரி ஏதாவது செய்யலாம். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வெளியூரில் போய் கல்வியில் சேர்க்கறது, கல்விக்காக 10 ரூபா செலவு பண்ணுறது, இது மாதிரி சுப விரய செலவுகளை வர வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் தேவையற்ற விரய செலவுகளோ நஷ்டங்களோ வராது. தொழில் 10 ரூபா தர்மத்தில் நமக்கு நல்லபடியாகவே ஓடும். அதோட மாதம் தொடங்கி 13வது நாள் சுக்கிர பகவானும் உங்களோட ராசிக்கே வராரு. சுப விரயங்கள் அப்படிங்கிறத கூடுதலாக்குவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகளோட கல்யாணம், சீர் செய்கிறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இது எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு பார்த்துடலாம். சில பேர் பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புதுசாக மாற்றிடணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பீங்க. ஒரு வண்டி ஒன்று வச்சுருக்கேன், அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, இதை நம்பி ஒரு வெளியூருக்கு போக முடியல, அடிக்கடி வேலை வைக்கிது, எண்ணெய் கொடுக்க மாட்டேங்குது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, அதனால் மாற்றணும்னு நினச்சவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாற்றிவிடலாம். மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து உயரும். தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடு கையில் கிடச்சிரும். இன்னும் ஒரு 10 ரூபா இருந்தால் என் தொழிலை முன்னுக்கு கொண்டாந்துருவேன், இருக்கிற முதலீடை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு யோசித்தவங்களுக்கு எவனா ஒரு கூட்டாளி 10 ரூபா முதலீடு போடுவானா, யாரையாவது கூட்டு சேர்த்துக்கலாமா, சேர்த்துக்கிறதுக்கும் பயமாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் அரசு வழியில் ஒரு லோனு கிடைக்கும், இல்லைனா ஏதோ ஒரு நண்பர்கள் வகையில், பெற்றவங்க வகையில் ஒரு உதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில். கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் அடிக்கடி கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பாரு தந்தைக்கு. திடீர்னு ஜுரம் வரும், ஒரு மயக்கம் போட்டு உழுவுறது, இதெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஒரு பங்காளி ஒருத்தன் எனக்கு 2 அடி இருக்குது, 3 அடி இருக்குன்னு அடி பிடிக்க வரான், ஊரில் 4 பேர்த்த தூக்கிட்டு சண்டைக்கு வரான், இல்லைன்னா கோர்ட்டில் கேஸு போடுறேங்கிறான், தேவையில்லாத வண்டி வாகனத்தை உள்ளே விட்டு பயிரை வீணாக்கிறான், இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் வரும். கொஞ்சம் முன்கூட்டியே நாம் பேசி தீர்த்து அவங்கவுங்க இடத்த அளந்து வேலி போட்டுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. மற்றபடி செவ்வாய் சாதகமாக இருக்கார். எதனால் இந்த காலகட்டத்திலே அளந்து பார்த்துடலாம், எல்லாத்தையும் செஞ்சிடலான்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்குது. இப்போ பாகம் பிரிக்கிறேன், அளவு எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு பூமிகாரகன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதால நம்மளோட பங்கு சரியாக நமக்கு கிடைச்சிரும். நம்மளுது கிடைச்சா போதும், ஊரா விட்டு இடம் நமக்கு ஒரு அடி கூட தேவையில்லை. அதனால் இடத்த அளந்து வேலி போட்டுக்கிறதுக்கு நல்ல நேரம். அதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தால் கூட இப்போ அது சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. அதுமாதிரி கடந்த காலகட்டத்தில் கேஸ் ஏதாவது தோற்றிருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு போகலாம். அதுலேயும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மாதிரி 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களோட ராசிக்கு வந்துடுவார். ராசிக்குள்ளேயே புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதால மிதுனராசி மாணவர்கள் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ விரும்பின காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், விரும்பின பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், விரும்பின உயர்கல்வி, விரும்பிய துறை அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த புத ஆதித்ய யோகம் செயல்படுது அப்படிங்கிறதால இதை சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. சில பேர் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் 9வது வீட்டில் மாத கடைசியில். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதி அடையும் போது வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் இதை விட்டுட்டு அதை பிடிக்கிறதா, அதை விட்டுட்டு இதை பிடிக்கிறதா அப்படிங்கிறது, எதை எடுக்கிறது எதை பிடிக்கிறதுங்கிற குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதை சரியானதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வர்ற வாய்ப்பை விட்டுறாதீங்க. மற்றபடி தொழில் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். கடந்த காலகட்டத்தில் குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாயிடும், பயப்பட வேண்டியதில்லை. விவசாயம் நல்லபடியாக இருக்கும். 10 ரூபா விவசாயத்தால் காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு குறுகிய கால கயிர்கள், ஒரு குறுகிய கால பயிர்கள், ஒரு கீரை, காய்கறி, பழம், இந்த வகையில் 10 ரூபா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திங்க. தினமும் குளிச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் மறக்காமல் நெய் தீபம் ஏற்றுங்க. ஏழைபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது, யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது, ஏதோ உங்களால் முடிஞ்சதை ஏழைபால மாணவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு வாங்க. அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.